అధికారులు పూర్తి స్థాయిలో ఆక్రమించిన ఆస్తులు ఉన్నాయని வருமானத்திற்கு அதிகமாக காவல்துறை அதிகாரி ஒருவர் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொத்து குவித்த சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கி காவல்துறை அதிகாரி கைதானதன் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காவல்துறை உதவி ஆணையராக உள்ள உமா மகேஸ்வர் ராவ் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பணம், நில ஆவணங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கைப்பற்றப்பட்டது. மொத்தம் 17 சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காட்கேசரில் 5 சொத்துக்கள், விசாகப்பட்டினம் சோடவரத்தில் 7 நிலங்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும், ஹைதராபாத் அசோக் நகரில் 4 அடுக்குமாடி குடியிருப்பில் பிளாட், சமீர்பேட்டையில் 1 நிலமும், குக்கட்பள்ளியில் 1 நிலமும், மல்காசீரில் 1 நிலமும் வாங்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் 37 லட்சம் ரூபாய் ரொக்கம், 87 சவரன் தங்க நகைகள், 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த சொத்துக்களின் சந்தை மதிப்பு 40 கோடி ரூபாய் வரை இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 2 லாக்கர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே உமா மகேஸ்வர் ராவை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. வங்கி லாக்கரை திறந்தால் மேலும் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்க வாய்ப்புள்ளது. உமா மகேஸ்வர ராவ் இதற்கு முன்பு இப்ராஹிம் பட்டினத்தின் உதவி ஆணையராக இருந்தபோது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. நில தகராறில் அதிக அளவில் பணம் வசூலித்ததாகவும், சாகித்ய இன்ஃப்ரா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் பணம் வசூலித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களிடமே பணம் வசூல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.